நன்றி கஜன் அவர்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தோழர் அனுர வரப்போறார். வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பேசுவார், உங்களை எல்லாரும் பார்ப்பார். அதனால சற்று கொஞ்சம் அமைதியா இருங்க. முதலில் இக்கூட்டத்துக்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய மதகுருமார்கள் அவர்களே, அதே போன்று மதிப்புக்குரிய அருட்சகோதரி அவர்களே, அதே போன்று இங்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் தோழர் இளங்குமரன் அவர்களே, இங்கிருக்கின்ற வேட்பாளர்களான தோழர் தஜீவன் அவர்களே, தோழர் பிரகாஷ் அவர்களே, தோழர் பவானந்தராஜ் அவர்களே, தோழர் அஜீவன் அவர்களே, தோழர் கீர்த்தி அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தோழர் மருகன் மோகன் அவர்களே, சகோதரி வெண்ணிலா அவர்களே, அதே போன்று யாழ் மாவட்ட வேட்பாளர் தோழர் ஸ்ரீதரன் அவர்களே, அதே போன்று இந்த மேடை என்பது இன்றைக்கு ஒரு விசேஷமான மேடையாகும். இந்த மேடையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தோழர் விமால் சாமிநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த மேடையிலே பொறியியலாளர் தோழர் சூரிய சேகரம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இவ்விடத்தில் ஸ்ரீ வாகிசன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த மேடையிலே எங்களுடைய பல மூத்த உறுப்பினர்கள், சகோதரிகள் அனைவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் இன்னொரு நன்றியை செலுத்த வேண்டும். அது வேறு யாருக்கும் அல்ல, இந்த வாசையூரில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றி. வாசையூர் மக்களே, கடந்த 2 வாரத்திற்கு முன்பு நான் இந்த வாசையூருக்கு வந்து இந்த வாசையூருக்கு கிரவுண்டை பார்த்துவிட்டு எங்கு எங்களது கூட்டத்தை நடத்தலாம் என்று தீர்மானித்து ஒரு சில இடங்களில் சென்று கூறுகின்ற போதே அங்குள்ளவர்கள் முகம் சுளித்தார்கள். இந்த மேடைக்கு ஆட்கள் வரமாட்டார்கள், உங்களது கூட்டத்திற்கு ஆட்கள் வரமாட்டார்கள் என்று அவ்வாறு கூறியவர்களுக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன். இப்பொழுது வாசையூருக்கு வந்து பாருங்கள், வாசையூர் மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியோடு. அதனால் அதற்கு மீண்டும் எனது வாசையூர் வாழ்கின்ற மக்களுக்கும் குருநகர் வாசிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று குருநகர் பிரதேசத்திலிருந்து எங்களுடைய தேசிய பட்டியலுக்கான ஒரு வேட்பாளரையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆளுமை உள்ள கலைஞர், ஒரு இலக்கியவாதி, அது மாத்திரமல்ல சிறந்த சமூக சேவையாளர். முழு குருநகரே அவருடைய பெயரை சொன்னார், நெல்சன் அண்ணன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார். அவரையும் இன்றைக்கு அவருடைய அந்த செயற்பாட்டினை, அவருடைய சமூக உணர்வை மதித்து அவருக்காக தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அவருக்கு எங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதனால் அந்த குருநகர் வாழ் மக்களே, உங்களது பிரதிநிதியும் இவ்விடத்தில் இருக்கின்றார். குருநகர் வாசையூர் போன்ற பிரதேசங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல இவ்விடத்தில் இன்று குருநகரில் இருக்கின்ற அனைத்து மீனவர் சங்கங்களும் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். இளைஞர்கள் அணிதிரண்டது மாத்திரமல்ல, நாங்கள் கடந்த காலங்களில் கடந்த வாரங்களில் வந்து இங்கு பேசுகின்ற போது
இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் கடந்த தேர்தலிலே அனுரவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய திசை காட்டித்தான். இனி நாங்கள் திசை காட்டியை விட்டு நகர மாட்டோம் அன்பரே என்று கூறினார். நான் கேட்டேன், ஏன், எதனால் என்று. வேறு எதனாலும் அல்ல, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுர என்பவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எங்களுடைய கட்சிக்காரர்களும் தென்னிலங்கையை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகளும் அனுர ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வரிசை யுகம் வந்துவிடும், மீண்டும் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும், டாலர் 400 ரூபாய்க்கு அதிகரித்துவிடும், அது மாத்திரமல்ல வன்முறை வெடிக்கும், அது மாத்திரமல்ல தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், தமிழர்கள் உரிமைகள் மறுதளிக்கப்படும். அதனால் மீண்டும் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி செல்வது தவிர்க்க முடியாது. அதனால் அனுரைக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் 2019ஆம் ஆண்டு வெறும் 230,000 வாக்குகள், 230 வாக்குகளை மாத்திரம் வழங்கியிருந்தார். 230 வாக்குகள். ஆனால் இம்முறை 28,000 வாக்குகளை அளித்து அனுர தோழரை தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீத அதிகரிப்பில் இலங்கையில் முதலாவது இடம் யாழ் மாவட்டமாகும். நண்பர்களே, யாழ் மாவட்டம் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீத அதிகரிக்கின்ற ஒரே மாவட்டம். அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வாறு வாக்கு வீத அதிகரிப்பில் எங்களை முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்த யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த பொது தேர்தலிலே எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறுகின்ற பொது தேர்தலில் இலங்கையிலேயே முதலாவது ஸ்தானத்திற்கு, இலங்கையிலே கூடுதலான வாக்கு வீத அதிகரிப்பிற்கு முதல் ஸ்தானமாக யாழ்ப்பாணத்தை உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இங்க இருக்கின்ற அன்பர்கள் அனைவரிடமும், சகோதர சகோதரிகள் அனைவரிடம் நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்கள், பொய்யான பிதற்றல்கள் வீசி எறியப்பட்டது. அவ்வாறு வீசி எறியப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லோரும் இன்றைக்கு வெறும் போலியானதாக மாற்றப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் எங்களை சொன்னார்கள், பார்த்ததை தேசிய மக்கள் சக்தி இனவாதம் இல்லை. நாங்கள் இனவாதம் என்று கூறுகின்றவர்களுக்கு, எங்கள் மீது இனவாத சுயத்தை பூசுகின்றவர்களுக்கு, அவர்களுக்கு இனியும் நாங்கள் பதில் சொல்ல போவதில்லை. என்றால் நாங்கள் பிராக்டிக்கலாக நடைமுறையில் அவைகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களை பார்த்து இனவாதி என்று கூறுகின்ற பொழுது, வடமாகாணத்தினுடைய ஜனாதிபதியின் பிரதிநிதியாக, ஆளுநராக ஒரு யாழ்ப்பாணத்தவரை நாங்கள் நியமிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற உயர் பதவிகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, உயர் நிறுவனங்களில் இருக்கின்ற அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்துக்கும் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த அதிகாரிகளையே உயர் அதிகாரிகளாக நியமிக்கிறோம். அதனால் எங்கள் மீது சேறுகளை பூசுகின்றவர்களுக்கு நாங்கள் இவ்வாறு பதில் சொல்லிக் கொண்டு போவோம். அவ்வாறு பதில் சொல்லிக் கொண்டு போகின்ற போது ஒரு சிலர், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நீங்க நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும், இன்றைக்கு முழு நாடுமே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்டு வருகிறது. முழு நாடுமே இன்றைக்கு அனுர என்கின்ற நாமமே இன்றைக்கு மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றிய பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த அனுரையை பற்றி பேசுகின்ற போது, அனுரை என்ற வெற்றி மேலும் மேலும் உறுதியாகின்ற போது,
போது இங்க இருக்கின்ற தமிழ் கட்சிகள் கலக்கம் அடைந்திருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு தாங்களுக்கு இருப்பதும் இல்லாது போய்விடுமோ என்பதன் காரணமாக நேற்று முதல் நாள் தம்பி அங்கஜன் இருக்கின்றாரு. அவர் எங்கோ ஒரு மீட்டிங் நடத்துகின்றாராம். அந்த மீட்டினுக்கு ஆக்களை சேர்க்கின்ற பொழுது பிரசிடென்ட் வார மீட்டினுக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். ஜனாதிபதி வர போற மீட்டினுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தனது மீட்டினுக்கு ஆக்கள் அழைக்கின்றார். வெட்கக்கேடான விடயம் அங்கஜன் அவர்களே. தாங்கள் கடந்த 10 வருஷமா பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு மண்ணும் புடுங்க முடியாததன் காரணமாக கடந்த காலங்களில் இங்க இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்றியதன் காரணமாக இன்றைக்கு அனுரட பேரை விற்கிறதுக்கு ட்ரை பண்ற. ஆனா ஒரு உண்மை இருக்கின்ற அங்கஜன் அவர்களே, இனிமேலும் இங்க இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்ற முடியாது. கடந்த காலத்துல மாதிரி உங்களோட அந்த என்ன ஜொப்காரன் ஜொப்போமுக்கு நிரப்புகின்ற வேலையை இனியும் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஏமாற மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, இனிமேல் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அதைத்தாரன் இதைத்தாரன் நிறைய பேசுறதுக்கு அதைத்தாரன் இதைத்தாரன் சொல்ல முடியாது. என்றால் நீ சொல்றது மாத்திரம்தான் செய்யறது கிடையாதுன்ட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொருவர் சொல்லிக் கொண்டு போகின்றாராம். என்றால் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாசனூர் பிரதேசம் என்பது கூடுதலாக மீனவர்கள் வாழ்கின்ற பிரதேசம். அதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் 120% கடல் தொழிலாளர்கள். ஒரு காலத்தில் 1980ஆம் ஆண்டுக்கு முன்பு 170% ஏற்றுமதி செய்கின்ற மீன்களில் கூடுதலான உற்பத்தி செய்தவர்கள் வேறு எங்குமல்ல, வட மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கடல் தொழிலாளர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? கடல் தொழிலாளர்கள் முழு நாட்டுக்கே மீன் வாங்கி போட்டு முழு நாட்டையும் வாழ வைத்து அந்த கடல் கன்னிகள் கடல் தெய்வங்கள் இன்றைக்கு சீனாக்காரன் கொடுக்கின்ற அரிசியை பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்தியன்காரன் கொடுக்கின்ற அரிசியை பார்த்து கொண்டிருக்கின்ற பரிதாபகரமான நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கும். என்ன காரணம்? கடந்த காலங்களில் இங்கு இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய மீன் பலம் இந்திய படகுகளால் ஆக்கிரமிக்கப்படுவது மாத்திரமல்ல, முற்றாக அழித்து நாசமாக்கப்படுகின்றது. அவர்கள் நாசமாக்குவது எங்களுடைய வலைகளை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையும் நாசமாக்குகின்றார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுகின்ற அமைச்சர்கள் இருந்த யுகம் இது. அங்கு போடுகின்ற எதை சொல்லுகின்றார்களோ அதையே தனது புராணமாக பாடுகின்றவர்களாக இருந்த அமைச்சுக்கள் இருந்த இடம் இது. அது மாத்திரமல்ல, அந்த நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்களா, நான் சந்திரிகாவுடைய அரசாங்கத்திலேயே அமைச்சராக இருந்தேன், ரணிலுடைய அரசாங்கத்திலேயே அமைச்சராக இருந்தேன், ராஜபக்சாக்கள் 11 வருடங்களாக இந்த நாட்டை சூறையாடினார்கள், கொள்ளையடித்தார்கள், அப்பொழுதும் நான் அமைச்சராகத்தான் இருந்தேன். ராஜபக்சாக்கள் இந்த நாட்டை நாசமாக்குகின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வந்தார்கள், அவைகள் அனைத்துக்கும் கொண்டு வருகின்ற பொழுது அந்த அமைச்சரவையில் இருந்து கொண்டு நான் அதற்கெல்லாம் ஆதரவு அளித்தேன். இந்த நாட்டு மக்கள் மீது வரி சுமை அதிகரிக்கின்ற பொழுது அப்பொழுதும் நான் அந்த ராஜபக்சாக்களுடைய காலை நக்கி கொண்டுதான் இருந்தேன். அவ்வாறு இருந்த நபர் என்று கூறுகிறாராம். ஐயா, நாளைக்கு நான் எல்லா கட்சியும் எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சராகவே இருந்திருக்கின்றேன், அதனால் நாளைக்கு அனுரட ஆட்சியிலையும் நான் அமைச்சராகத்தான் வரப்போகின்றேன், அதனால் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம், நோ சான்ஸ், வெரி சாரின்னு தான் சொல்லுது. அதனால நான் இதை பத்தி கூட சொல்லல. தோழர் அனுரட பேச்சில பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்று. இன்னும் ஒருவர் சொல்லி கொண்டு போறாரு, கடந்த காலங்களில் நான் கொழும்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற
அரசியல்வாதி, பெரிய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி. அது மாத்திரமல்ல இன்றைக்கு நான் அடுத்த அனுரோட ஆட்சியிலையும் கூட நான் தான் வெளிநாட்டு அமைச்சராக இருக்க போகின்றேன். அனுர என்னிடம் நீதி அமைச்சராக வரும்படி கேட்டார். அதனால் வேண்டி நாளைக்கு நாங்கள் இந்த இவர்களோடு சேர்ந்து கொண்டு தான் நாங்கள் செய்ய போகின்றோம் என்று கூறி, அதனால் வேண்டி அனுரைக்கு வாக்களிச்சாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வாக்களிச்சாலும் பரவாயில்லை, ரெண்டும் கொண்டு தான். அதனால வேண்டி அனுரைக்கு வாக்களிக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு வாக்களிங்க என்று கேட்கிறான். எந்த அளவுக்கு கேடுகட்ட நிலைக்கு இந்த என்ன ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கௌரவத்தை கொண்டு வந்த கட்சி தமிழரசு கட்சி, இன்னைக்கு அது அச்சியும் தெரியாது போயிருக்கின்றது. இன்னைக்கு உடைந்து சிதைந்து சின்ன பின்னமாகி நம்மள சிறிதரன் ஒரு பக்கம் இழுக்கின்றார், டாய்ந்து இன்னொரு பக்கம் மாவை இழுக்கின்றார், இன்னொரு பக்கம் சுமந்திரன் இழுக்கின்றார். இந்த மும்மூர்த்திகளை மூன்று திசையில திக்காடி கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் யோசிக்கின்றார்கள், இந்த பிரதிநிதிகளுக்கு பின்னால் இனி போவது பிரயோஜனம் இல்லை, இவர்களால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்ய முடியாது, இவர்களால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அந்த மாற்றம் தான் வேறு எதுமல்ல, கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெறும் 4 லட்சம் வாக்குகள் மாத்திரமே தோழர் அனுரவுக்கு கிடைத்தது. கோட்டாவுக்கு 69 லட்சங்கள் கிடைத்தது. பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. தேடி பாருங்களே, கணித சூத்திரத்தின் படி நிச்சயமாக அனுர வெல்வதற்கான சாத்தியம் கிடையாது. அப்படிதான் நினைச்சான். அது போலவே நீங்க இருக்கின்ற மக்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், என்கிட்ட நம்மளோட தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒன்று பிரேமதாசாவுக்கு பின்னுக்கால இருந்தாங்க, இன்னொரு ரணிலுக்கு பின்னுக்கால இருந்தாங்க. அதனால வேண்டி இந்த தமிழ் கட்சிகள் ஆதரவு கொடுக்கின்ற திசையை நோக்கித்தான் நாடு செல்ல போகின்றது. அதனால் இவர்கள் இருவரில் ஒருவர் தான் வெல்வார், அதனால அனுரை வெல்ல மாட்டார் என்று அனுரைக்கு கூடுதலாக வாக்களிக்கிறார். அதானே உண்மை. முதலாவது ஸ்தானத்தில் சங்கு, 2வது ஸ்தானத்தில் சஜித், 3வதாக ரணில், 4வதாக அனுர. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குது நிலைமை? இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இருக்கின்ற யூடியூப் வாசிகள், யூடியூப்ல இருக்கின்ற சகோதர சகோதரிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? மக்களிடம் சென்று மக்களோடு பேசுகின்ற பொழுது, மக்களுடைய கருத்து கணிப்புகளை ஆராய்கின்ற போது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த மாபெரும் கூட்டத்துக்கு வருகின்ற இலங்கை திருநாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை, உங்களுடைய உரித்துடைய தோழனாகிய தோழர் அருணகுமார திசாநாயக்க அவர்களை இந்த சமூகம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரு உரிமையை கொடுக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியால் அறியப்படுகிறோம்.
கடந்த காலத்தில் எக்காலத்திலும் கண்கொண்டு வாழ்ந்தாத இவ்வாறான ஒற்றுமையான சகோதரத்துவமான உரிமை மிக்க இந்த பார்க்கும் பொழுதில் இந்த நாட்டின் திருமகன் கௌரவ ஜனாதிபதி உங்களுடைய தோழர் கௌரவ தோழர் அன்னகுமார திசாநாயக் அவர்களை பெரும் மரியாதையுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் சிந்தனை சிற்பி இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய வழிகாட்டி உங்களுடைய இந்த தேசம் மகிழ்வுற எதிர்காலத்தில் சிறப்புற ஒரு சிந்தனை பேராற்றல் மிக்க ஒரு இளம் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நன்றி. நன்றி 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 அன்பர்களே. ஏண்டா நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு அனுர தோழரை நேசிக்கிறீங்க என்பது எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கின்ற இளைஞர்களுடைய கிரஷாக இருக்கின்றார். இங்க இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய அன்பானவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த அனுரை என்பது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரன். இது நாள் வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதிகளை பார்த்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, கௌரவ ஜனாதிபதி அவர்களே என்று அழைத்த போதிலும் கூட இன்றைக்கு அனுரையை பார்த்து ஜனாதிபதி தோழர் அனுர என்று, ஜனாதிபதி தோழரே என்று அன்பாக அழைக்கக்கூடிய ஒரு தலைவன். அன்பாக உங்களை அண்ணனாக, அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் பிள்ளைக்கு பிள்ளையாகவும் இன்னைக்கு உங்களோடு தோள் கொடுக்கின்ற தோழன் ஒருவன் இன்றைக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது. அதனால் அந்த ஜனாதிபதி என்பது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தோழன். அதனால் அந்த தோழனுடைய பேச்சை கேட்பதற்காகவே இன்று அணிதிரண்டு வந்திருக்கின்ற போது இனி எனது பேச்சு செல்லுபடியாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் கூட தேங்க்யூ வெரி மச், நன்றி நன்றி. அது மாத்திரமல்ல, நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்வரும் 14ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். திசை காட்டி அனுர தோழருடைய சின்னம், அனுர தோழரின் தேசிய மக்கள் சக்தியினுடைய சின்னம் திசை காட்டி, அனைவரும் திசை காட்டியை நோக்கி அணிதிரளுங்கள், திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை கருத்துக்களை வழங்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய மத்திய குழு நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து